அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். எனக்கு ராகு தசையில் கேது புத்தி நடக்குது, மாங்கல்ய தோஷமும் உள்ளது. என்ன பரிகாரம் செய்யலாம்? மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அவருக்கு தற்போது ராகு தசையில் கேது புத்தி நடக்குது. பொதுவாக ராகுவும் கேதுவும் எதிரும் புதிருமானவங்க, ஒன்று கொடுத்தா மற்றொன்று கெடுக்கும். எனவே ராகு தசையில் கேது புத்தி நடக்கும்போது சம்பந்தப்பட்டவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். மனசு நொறுங்கி போகும் சம்பவங்கள், நெருங்கியவங்களுக்கு கூட சின்ன சின்ன ஆபத்தெல்லாம் வர இருக்கும், மனசிதைவெல்லாம் ஏற்படலாம். ராகு தசையில் கேது புத்தி நடக்கும்போது நீண்ட கால திட்டங்கள் எதுவும் போடக்கூடாது. அன்றாடம் தேவையான விடயங்களை மட்டுமே மேற்கொள்ள வேணும். கேது ஞானக்காரகன் என்கிறதுனால சித்தர் பீடங்களில் வழிபாடு மேற்கொள்வது நல்ல பரிகாரமாக அமையும். குலதெய்வத்தை வழிபட்ட பின்னர் சித்தர் பீடங்களுக்கு செல்ல வேணும். ராகு தசையில் கேது புத்தி முடிஞ்சு சுக்கிர புத்திக்கு துவங்கும்போது திருமணத்திற்கு முயற்சி மேற்கொள்வது இவருக்கு பலனளிக்கும். ஏனென்றால் ராகு தசையில் கேது புத்தி நடக்கும்போது உங்களுக்குள் குறைபாடு உள்ளவரை உள் ஊனம் மணக்கும் நிலை ஏற்படலாம். சில பெண்கள் வெளித்தோற்றத்தில் அழகாக அறிவாக காட்சியளித்தாலும் அவர்களின் உள் உறுப்புகளை சரியாக வளர்ச்சி அடையாமல் இருக்கும். எனவே கேது புத்தி நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இவருக்கு சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஆகிய தசைகள் முடிந்து தற்போது ராகு தசை நடந்து கொண்டிருக்கிறது. இவரது மாங்கல்ய தோஷம் கடுமையாக இருக்கும் பட்சத்தில் ஏற்கனவே மனம் முடித்து குறுகிய காலத்தில் மனவிலக்கு பெற்ற அல்லது விதவையான பெண்ணை திருமணம் செய்வது பலனளிக்கும். பழைய நூல்களில் மாங்கல்ய சர்ப்ப தோஷத்திற்கு சில பரிகாரங்கள் மாறுபட்ட வகையில் கூறப்பட்டுள்ளது. தன்னை விட கீழ் உள்ள வரனை திருமணம் செய்வது, அதாவது ஒரு ஜாதியில் எடுத்துக்கொண்டால் பல பிரிவுகள் இருக்கும். அதில் ஒன்று உயர்ந்தது, மற்றொன்று தாழ்ந்தது என்று அப்பிரிவினர் கூறுவாங்க. அதில் உயர்ந்த பிரிவில் உள்ளவர் தாழ்ந்த பிரிவைச் சேர்ந்த பெண்ணை மணப்பதும் மாங்கல்ய சர்ப்ப தோஷத்திற்கு பரிகாரமாக அமையும். பிற மொழியை தாய்மொழியாக கொண்ட பெண்ணையும் மணக்கலாம்.